விஜய் டிவியை கைப்பற்றுது பிரபல நிறுவனம். வெளியேறக்கூடிய தொகுப்பாளர்கள். தமிழ் மக்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய பிரபலமான தொலைக்காட்சி விஜய் டிவி. இதுல சீரியல்ஸ், ரியாலிட்டி ஷோக்கள் அப்படின்னு பலவிதமான ரசனை மிகுந்த நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. விஜய் டிவில இருந்து திரையில ஜொலிச்சவங்க ஏராளம். அவங்களுக்கு அப்படின்னு தனி அடையாளத்தை கொடுத்திருக்கு விஜய் டிவி. இந்த நிலையில விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகக்கூடிய முக்கியமான 5 நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. விஜய் தொலைக்காட்சியில பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகுது. குறிப்பா கலக்க போவது யாரு, அது இது எது, சூப்பர் சிங்கர், குக் வித் கோமாளி, நீயா நானா மாதிரியான நிகழ்ச்சிகள் ஹிட் நிகழ்ச்சிகளா இருக்குது. இந்த நிகழ்ச்சிய இன்னைக்கும் தமிழ் மக்கள் பார்த்து ரசிச்சுட்டு வராங்க. குறிப்பா விஜய் தொலைக்காட்சியில இருந்து சிவகார்த்திகேயன், இயக்குனர் நெல்சன், காஃபி வித் டிடி, குக் வித் கோமாளி புகழ், குக் வித் கோமாளி சிவாங்கி, விஜய் மணிமேகலை அப்படின்னு பல பேரு பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட அடையாளமா விஜய் தொலைக்காட்சி இருக்குது. இந்த நிலையில இதுல ஒளிபரப்பாகக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை விஜய் தொலைக்காட்சி அதிரடியா நீக்க முடிவெடுத்திருக்கா. இதுல பிரபலமான தொகுப்பாளர்களோட நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் தொலைக்காட்சியில பிரபலமான நிகழ்ச்சிகள்ல ஒண்ணு சூப்பர் சிங்கர். இந்த ரியாலிட்டி ஷோவ மாகாபா ஆனந்த், விஜய் பிரியங்கா இவங்க தொகுத்து வழங்கிட்டு வராங்க. இதுல இசையமைப்பாளர் இமான், பாடகி சித்ரா, பாடகர் மனோ இந்த மாதிரியானவங்க நடுவர்களா இருக்காங்க. இந்திய அளவுல ஹிட் நிகழ்ச்சியா இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் 10 சீசனா ஒளிபரப்பாயிட்டு வருது. இதுல ஜூனியர், சீனியர் அப்படின்னு 2 வகைகள்லயும் ஒளிபரப்பாயிட்டு வருது. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சிக்கு சீக்கிரத்திலேயே மூடு விழா நடத்த இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அரைச்சமாவே அரைச்சிட்டு வரதால மக்களோட வரவேற்பை பெறல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த நிகழ்ச்சியை சீக்கிரத்திலேயே நிறுத்த இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுக்கு பதிலா புதிய நிகழ்ச்சி அப்புறம் பிரம்மாண்ட மேடையில புது தொகுப்பாளர்கள் வேற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுல பிரியங்கா பேரு இல்ல அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எழுத்தாளர், பேச்சாளர், நடிகர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் கோபிநாத். இவர் தொகுத்து வழங்கின நீயா நானா நிகழ்ச்சிக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. நீயா நானாவுல நடத்தப்படக்கூடிய விவாதங்கள் சமுதாயத்துல நடக்கக்கூடிய அவலங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இது பல பேரோட கோர முகங்களையும் வெளிப்படுத்தி இருக்கு. கோபிநாத்துக்கு அடையாளம் கொடுத்த நிகழ்ச்சி நீயா நானா. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து வந்த மனுஷங்களோட நிஜத்தை பிரதிபலிச்ச நிகழ்ச்சியா இருக்குது. அரசு ஊழியர்கள்ல ஆரம்பிச்சு தனியார் கம்பெனிகள்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களோட நெருக்கடியான நிலைகளை கூட உணர்த்தி இருக்குது. மக்களோட செல்வாக்கு பெற்ற விஜய் தொலைக்காட்சியில சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்யலட்சுமி மாதிரியான பல சீரியல்கள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. டிஆர்பி ரேட்டிங்ல முதலிடத்தை பிடிச்சிட்டு வருது. இந்த நிலையில நீயா நானா, சூப்பர் சிங்கர் மாதிரியான பிற நிகழ்ச்சிகளை விஜய் தொலைக்காட்சியில நிறுத்த இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த செய்தியை கேட்டு விஜய் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுல பிரபலமான தொகுப்பாளர்களும் நீக்கப்பட இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதை விட ஹைலைட்டா ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. கூடிய விரைவிலேயே விஜய் தொலைக்காட்சி கலர்ஸ் நிறுவனத்துக்கு கைமாற இருக்கிறதாவும் சொல்லப்படுது. முன்னாடியே ஹாட் ஸ்டார் ஜியோ கூட இணைஞ்சு ஜியோ ஹாட் ஸ்டாரா ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு வருது. ஜியோ கூட ஏற்கனவே கலர்ஸ் நிறுவனமும் இணைஞ்சிருக்கு. விஜய் தொலைக்காட்சியை கலர்ஸ் நிறுவனம் நல்ல விலைக்கு வாங்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. கூடிய சீக்கிரத்திலேயே விஜய் தொலைக்காட்சியோட லோகோவும் மாற்றப்படும் அப்படின்னு கூட சொல்றாங்க. நல்ல லாபத்துக்கு விஜய் தொலைக்காட்சி விற்கப்பட்டிருக்கிறதா சொல்லக்கூடிய நிலையில கலர்ஸ் சில அதிரடி முடிவுகளை எடுத்திருக்குதாம். அதுல இதுவரைக்கும் நடந்து வந்த பழமையான நிகழ்ச்சிகளுக்கு மூடு விழா நடத்திட்டு புது பொலிவோட புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை தொடங்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. குறிப்பா பிரியங்கா, கோபிநாத் மாதிரியான தொகுப்பாளர்களும் நீக்கப்பட இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சாம். கலர்ஸ் நிறுவனம் அதிரடியான மாற்றத்தால விஜய் தொலைக்காட்சியில பணியாற்றக்கூடிய தொகுப்பாளர்கள் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. சமீப காலமா விஜய் தொலைக்காட்சியில பேர் சொல்லும்படியான நிகழ்ச்சி எதுவுமே ஹிட் ஆகல. அரைச்சமாவையே திரும்ப திரும்ப அரைக்கிறதா சொல்லப்படுது. அதனால விஜய் தொலைக்காட்சி கலர்ஸ் நிறுவனத்துக்கிட்ட விற்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெரிஞ்சு பல ரசிகர்கள் சோகம் அடைஞ்சிருக்காங்க.